கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதில் 2ஆம் அதிகாரம், அதில் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். கொரிந்தி பட்டணத்து மக்களுக்கு பவுலடிகளார் சொன்ன ஒரு காரியம். இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற ஆவியை நம்மளும் பெற்றுக்கொள்வதற்காக பவுலடிகளார் இதன் மூலமாக நம்மளை அழைக்கிறார். தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவியானவர். அதான் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழிநடத்துவார்னு இயேசுவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை. சத்திய தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர், அவர் தான் தேற்றரவாளர். அவர் தான் இன்னும் சொல்லப்போனால் நமக்காக வழக்காடுபவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். எல்லா காரியமும் நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது இவர் தான் செய்வார். நியாயத்தீர்ப்பினால அவர் விலகி நிற்பார். நியாயத்தீர்ப்பினால இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிற்பாருங்கிறாங்க. அந்த டைமில் இது எல்லாமே வரமாட்டாங்க. அதனால் இப்பொழுதே நம்ம மனம் திரும்பி இப்பொழுதே தேவன் நமக்கு வைத்திருக்கும் காரியங்களை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். வசனம் எப்படி ஆரம்பிப்பாருங்க? பவுலடிகளார் அந்த குறிந்துப்பட்ட அந்த மக்களுக்கு சொல்றாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்ப அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அப்போஸ்தலர் ஒருவர், அவரு இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ரத்தம் சிந்தினவர், அவருக்காக ஓடின ஒரு பரிசுத்தவான். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்ப 2 ஆவி இருக்கிறது. ஒன்று உலகத்தின் ஆவி, அடுத்து பரிசுத்த ஆவி. அப்ப உலகத்தின் ஆவி நமக்கு எல்லாமே தெரியும், அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அப்ப உலகத்தின் ஆவியை பெற்ற ஜனமாக நம்ம இருக்கிறோமா? உலகத்தின் ஆவியை பெற்றிருந்தோம்னா சத்தியம் நம்ம காதுக்குள்ளே உள்ளே போகாது. நம்ம எப்படி நடக்கணும்ன்ற பாதையே தெரியாது. நம்ம யாரையும் ஏறி மிதிச்சு தான் நம்ம சென்று கொண்டிருப்போம். ஆனா பரிசுத்தாவியா நடத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்களை விட்டு கொடுத்து போவீங்க. இதுதான் உலகத்தின் ஆவிக்கும் பரிசுத்தாவிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நம்ம எந்த இடத்துல எந்த ஆவியுடன் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இது பாருங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்ப தேவனால் பிதாவா எங்களுக்கு நான் என்ன அவரை பற்றி சொல்றாரு. இது நமக்காகவும் தான். தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படிக்காக பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அப்ப தேவனிடத்திலிருந்து புறப்பட்டவைகள் நமக்கு அருளப்பட்டவைகள் என்ன? நமக்கு அருளப்பட்டவைகள் நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. அது மட்டும் கிடையாது, நம்ம இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்றது காரியமாக தான். யோவானா நம்ம பார்க்கலாம், அவரிலும் பிரியான கிரியைகள் செய்வது, அதிலும் பிரியான கிரியைகளை செய்வது தான் நம்மளுடைய அழைப்பு. இப்போ தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில் நடந்த போது செஞ்ச அடையாள அற்புதங்களை விட அநேக அடையாள அற்புதங்கள் செய்வது தான் நம்மளுக்கு அருளப்பட்ட காரியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். எல்லாருமே அதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளாதனால்தான் நமக்கு இவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள். அதை என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ நம்மளும் தேவன் செய்த அடையாள அற்புதங்கள் செய்வோம். நம்மளும் இதை நீங்கள் முதல் விசுவாசிக்கணும். மரித்தோர் இருந்தவங்களை நீங்கள் எழுப்ப போகிறீங்க, நடக்க முடியாதவங்களை நீங்கள் எழுப்பி நடக்க வைக்க போகிறீங்க, சிக்கா இருக்கவங்களை நீங்கள் சரிப்படுத்த போகிறீங்க. அது என்ன உடல்நல குறைவாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நீங்கள் போய் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது, அவங்க மேலே கைகளை வைக்கும் பொழுது அன்னைத்து இருந்து விடுதலை பெற போகிறாங்க. வீட்டின் கட்டுகள் உடைய போகிறது, பிள்ளை சுனியங்கள், அநேக கட்டுகள் நீங்கள் போய் நிற்கும் போது உடைய போகிறது. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, தேவனால் அருளப்பட்ட ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் இதுக்காக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் எவ்வளோ நாள் தேவன் நமக்காக காத்திருப்பார்? நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நம்ம பிதாவினிடத்தில் வந்திருக்கிற ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஆயத்தமாவோம். இன்னும் சொல்லப்போனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த பாஷைகளை பேசி அவருடன் பேச வேண்டும், அவருடன் உறவாட வேண்டும். அப்படி செய்யும்பொழுது அதி அற்புதமான அடையாள அற்புதங்கள் உங்கள் மூலமாக நடப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக அநேக சிக்கானவங்க, அநேக நோயாளிகள், அநேக கஷ்டப்படுறவங்க, கட்டுகளில் உள்ளவங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அதை மனதில் வைத்து தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகும். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தப்பனே, நாங்கள் என்னென்ன செய்வோம், எதற்காக அந்த அடையாள அற்புதங்கள் எங்கள் மூலமாக நடக்காமல் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து புறப்படும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே,
ஆவின் அபிஷேகத்தால் அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. நிரம்பி ஒளியின் பாத்திரமாக அவர்கள் நிரப்பப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தோப்பனே பரிசாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் நிரப்பப்பட்டு அவரால் நடத்தப்பட தங்களை விட்டுக் கொடுக்க உதவி செய்யும். படிக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு கற்க தெரிகிறோமாப்பா. படிக்கும் வயதிலே அந்த வாலிப வயதிலே தவணை 9 ஆவியால் அவர் நிரப்பப்பட்டு உமக்கு சாட்சியாக அவர் படிக்கும் இடங்களிலே நிற்கப் போவதற்காக நன்றியாக, அதற்காக நீங்கள் அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றியாக, அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பெற்றோரை முதுகற்க தெரியுமாப்பா. மனதில் விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டோம், ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.